ஸ்தோத்திரம் வந்தாலும் இயேசுவே வாரும் இதில் தேவமைந்தர்கள் கூடுமே நேரம் இதில் தேவமைந்தர்கள் கூடுமே நேரம் இதில். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவிலே மிகவும் பெரியவராக இருக்கிறார். Holy One of Israel is very great in our midst. முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்காலில் இருந்து நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். All those who can, let us be on our knees, lift up our hands, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் எல்லாம் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்தார். In all of the past days our God had been with us. கர்த்தர் நமக்கு செய்த பெரிய கிருபைக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். His great grace bestowed, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் அறிந்திருக்கிறது போல ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வேகமாய் இந்த பூமிக்கு வந்து கொண்டிருக்கிறது. As we all know, fastly approaching this earth is a night wherein no man can work. அதுதான் உபத்திரவ காலம் என்றும் அந்த கிறிஸ்துவுடைய காலம் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். And we will know that is the tribulation period, the period of the Antichrist. அதற்கு முன்பாக நம்முடைய அருமையான ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். And even before that, the Lord has given us this to publish the great name of our God. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா ஸ்தானத்திலும் நான் அங்கே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். Our God has promised, in all the places where they record my name, I will be there in their midst. நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா நிறைவோடு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நம்முடைய ஆண்டவர் நம்மத்தில் எழுந்தருளி இருக்கிறபடியால் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Yes, in order to bless us, our God with all fullness, who filleth all in all, is come into our midst. Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர். Our God whom we worship has a name far above all other names. அவர் எல்லாவற்றையும் ஜெயித்த தேவன். A God who has conquered everything. அவர் எல்லா வானங்களுக்கும் மேலாக உயர்ந்திருக்கிற தேவன். God who is exalted far above all heavens. பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலே வாசம் பண்ணும்படி இந்த வேளையில் அவர் நம் மத்தியில் நம்மை தேடி வந்திருக்கிறார். He is come this seeking us that he might dwell among those who have a contrite heart. அந்த பெரிய தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தோடு சகல அதிகாரத்தோடு வல்லமையோடு நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறபடியால் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். That great God with his great name and power and authority is come in our midst. Let's praise God. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலேயும் ஆண்டவருடைய ஆளுகை நமத்தில் நிறைவாக இருக்க வேண்டும். And especially God's reign should be seen in fullness in every aspect. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். Surrendering into the hands of God, let's all pray. தாவே நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாது என்று நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனபடியினால் கர்த்தாவே, எங்களுடைய முழு நாங்கள் உம்முடைய கரத்துல தருகிறோம். கூட்டம் முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். கதடபகதுடாயிலா ஷிடோ ரபகதுடவாலா ரபஹதுடாயிலா பௌத்துடாயிலா. ஆமென். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலேயும் உம்முடைய நிறைவான ஆளுகை இருக்க வேண்டும். நீர் எங்கள் மத்தியிலே ராஜரீகம் பண்ணும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறுண்டு போவார்களே. ஆமென். ஆண்டவரே, எல்லா சத்துருடைய வல்லமைகளும் சிதறுண்டு போகும்படி எங்களுடைய தேவன் எங்கள் மத்தியில வல்லமையோடு எழுந்தருளி முழு கூட்டத்தையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். உடைய நாம மாத்திரம் எங்கள் மத்தியில் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய பாட்டுகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். God should undertake for our songs. நீதிமான்களுடைய கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. Voice of salvation is in the tabernacle of righteous. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கம்பீர சத்தத்தோடு பாடி கர்த்தரை ஆர்ப்பரிக்க வேண்டும். All the people of God with a voice of shout should sing and praises unto God. பாடும்போது ஒவ்வொருவருடைய ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழ வேண்டும். Even as we sing, every one of our souls should shout and joy. பாட்டின் பகுதியெல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதித்த எல்லா ஜனங்களையும் ஆவிக்குள்ளாக்கும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். God may undertake for the service of song and bring everyone into the spirit. Let us all pray. தாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் பாடும்போது எங்களுடைய உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட எங்களுடைய ஆத்துமாக்களும் கம்பீரித்து மகிழும்படி எல்லாருடைய இருதயங்களையும் நன்றியினால் நிரப்போடு வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தில் நிறைந்து பாடி உம்மை மகிமைப்படுத்த வேண்டுமே கர்த்தாவே. ஒருவரும் மௌனமாயிராமல் எல்லாரும் பாடி பாடி மகிழ்ந்து உம்மை ஆர்ப்பரித்து ஆராதிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நாங்கள் பாடி துதிக்கிற வேளையிலே எல்லா ஆண்டவரே, எல்லா அசுத்த ஆவிகளும் சாத்தாருடைய அஸ்திவாரங்களும் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. ஷபாலா ரபகத்துராயில பௌத்தராவாலாரி ஓ ஓ ரபகத்துராயில எல்லா கட்டுகளும் கலந்து போகட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த இடமெல்லாம் உடைய மகிமையினால் நிரப்பப்படும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரும் மௌனமாயிராமல் எல்லாரும் ஒருபடப்பட்டு பாடி சந்தோஷத்தோடு ஆர்ப்பரித்து மகிழ எல்லாருக்கும் நீர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஒருவரும் கெட்டு போவது நம்முடைய ஆண்டவருடைய சித்தமே அல்ல. It is not the will of our God that any should perish. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவதே தேவ சித்தமாக இருக்கிறது. It is the will of God that everyone should be saved. எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதே தேவ சித்தமாக இருக்கிறது. It is the will of God that everyone come to the knowledge of the truth. தேசம் சாலமாக இருக்கிறது, திரளான ஜனங்கள் காணப்படுகிறார். Land is vast and there are multitudes of people. பக்தியுள்ள தெய்வத்தை தேடுகிற எந்த மதத்தில் உள்ள ஜனங்களா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை சந்தித்து கொண்டு வர முடியாது. நாம் ஜெபம் பண்ணுவோம். People belonging to whichever religion, if they are godly, that the Lord might bring them to this place. Let us all pray. நாவே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவருக்காக நீர் மரணத்தை ருசி பார்த்த தெய்வம்,
ஒருவர் கெட்டு போக கூடாது என்று அவர் ஆண்டவரே எல்லாருடைய பாவங்களை நீர் சுமந்து தீர்த்த தெய்வம், எல்லாருக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் ஆண்டவரே, இதை அனுபவிக்க முடியாது இந்த தேசத்திலுள்ள ஜனங்களுடைய கண்களை திறக்கோடு வேண்டிக் கொள்கிறோம். திரளான ஜனங்கள், பக்தியுள்ளவர்கள், உம்மை தேடுகிறவர்கள், உண்மையுள்ளவர்கள் ஆண்டவரே, எல்லாரையும் நீர் வேறு பிரித்து கொண்டு வரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென் ஆண்டவரே, ஆங்காங்கு ஜனத்தோடு நீர் பேச வேண்டுமே, அவருடைய ஆவியை ஏவ வேண்டுமே. ஆமென் ஆண்டவரே, எல்லா நிலவரங்களில் இருக்கிற ஜனங்களும் இந்த இடத்தில் தேடி வரும்படி ஆக ஜனங்களை உபக்கமாக நீர் இழுக்கவோடு வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் இருக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற எங்களுடைய ஆண்டவர் திரளான ஜனக்கூட்டத்தை இந்த நாட்களிலே சந்தித்து இந்த கடைசி நாட்களில் நீர் வேறு விரித்து கொண்டு வரும்படியாக செபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூடாரத்தின் எல்லையும் சாலமாக்கு என்று சொன்னீரே ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சாலமான கூடாரத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. உனக்கு பதிலாக மனுஷர்களையும் ஜீவனுக்கீடாக ஜனங்களையும் தருவேன் என்று சொன்னீரே. ஜனங்களை தாரும், திரளான ஜனங்களை கொண்டு வாரும், இந்த இடங்களை நிரப்புவீராக. ஓ ஜீசஸ், தடைகளை நீக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, உடைய கரத்தில் தருகிறோம். நீர் பொறுப்படுத்தும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் கொண்டு வந்த திரளான ஜனங்களை எங்களுடைய விசுவாச கண்ணால் காண்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. திரளான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Because the Lord has brought multitudes of people, let's all praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியிலே நிறைந்து ஆராதிக்கும் போது ஜனத்துக்குள்ள ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். Even as we worship, being filled in the Spirit, the Lord should command deliverance among the people. பாவத்தின் வல்லமையிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும். People needs be free from the power of sin. வியாதியின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். People should be freed from the power of sickness. பின்மாற்றத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். Should be delivered from the power of backsliding. பல வகையான பிரச்சனைகளோடு வருகிற ஜனங்கள் எல்லா பிரச்சனையிலிருந்து ஆவியில ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும். People coming with a variety of problems, they should be filled with the Spirit and receive deliverance. எல்லா விடுதலையையும் ஜனத்துக்கு கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். That the Lord might command all deliverance to the people. Let's all pray. தாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வருகிற ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்தை காண்கிற ஆண்டவர் கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் என்னென்ன யார் யாருக்கு விடுதலை தேவையோ எல்லா விடுதலைகளை நீர் கொடுக்க முடியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒருவராயிலும் கட்டுகளோடு திரும்ப கூடாது. எல்லா கட்டுகளையும் அறுத்து நீர் விடுதலையாக்கி விடுதலையோடு ஜனங்கள் திரும்பி செல்லும்படி கர்த்தர் உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே. ஆனபடியால் கர்த்தாவே, தேவ ஆவியானவர் சகல விடுதலையையும் ஜனத்துக்கு கட்டளையிடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். விடுதலையோடு ஜனங்களுமே ஆராதிக்கட்டும், தொழுது கொள்ளட்டும், விடுதலையோடு உம்மை மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவரே, கடந்து செல்லும் போது விடுதலையோடு எல்லா விதத்திலேயும் சுயாதீனமாய் சுதந்திரமாய் கடந்து செல்லும்படி ஜனங்களை சந்திப்பீராக உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தர் அப்படியே செய்தபடியால் ஸ்தோத்திரம் The பண்ணுவோம். Lord has done accordingly. Let's praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல சாட்சிகளை கர்த்தர் தர வேண்டும். God should raise up good testimony. ஜனங்களோடு கர்த்தர் பேச வேண்டும். God should speak to his people. பரலோகத்திலிருந்து தன்னுடைய வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். Send his word from heaven. ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகள் புறப்பட்டு வர வேண்டும். And words needed for everyone should proceed. தூது கொடுக்கிற தம்முடைய பரிசுத்தவான்களை ஆண்டவர் அவருடைய கரத்திலே எடுத்து பிரயோஜனப்படுத்த வேண்டும். His saint who delivers the message, the Lord should take him in his hand and use him. உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். The Lord said, I will break nations through thee. ஒவ்வொரு வார்த்தையும் சகல துஷ்ட வல்லமைகளை நொறுக்கி ஜனத்துக்கு விடுதலையையும் ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டும். Every word of God should break in pieces the evil forces and bring deliverance to the people. நல்ல சாட்சிக்காய் நல்ல தூதுக்காக நாம் எல்லாரும் ஜெபம் For பண்ணுவோம். the good testimony and good message, let us all pray. தாவே, நாங்களும் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நல்ல சாட்சிகளை தந்து
ஜனத்தை நீ பக்தி விருத்திக்குள்ளாக்க வேணும், உயிர்ப்பிக்க வேணும். நல்ல தூதுகளை தந்து ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக ஜனங்களை தொட்டு உம்முடைய வார்த்தையின் நாள் உமக்கு இழுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல எடுக்க வேணுமே. ஆமென் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே அஸ்திராயுதமும் தண்டாயுதமாக நீர் எடுத்து பாவிக்க வேணுமே. சகல துஷ்ட வல்லமைகளும் நொறுக்கப்பட வேண்டுமே. ஆமென் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டுமே. உம்மை துதிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. அன்றைக்கு சிங்கத்தின் வாயில் இருந்தும் கரடியின் வாயில் இருந்தும் கோலியாத்தருடைய கையில் இருந்தும் ஜனத்தை விடுதலை ஆக்குறது போல எல்லா துஷ்ட வல்லமையிலிருந்து ஜனத்தை விடுவிக்க வேண்டுமே கர்த்தாவே. அதற்கு ஏற்ற உடைய வார்த்தைகளை நீர் அனுப்பி கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். The word of God, let's praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தவறான பிழையான உபதேசங்களினால் சிக்குண்டிருக்கிற திரளான ஜனங்கள் இந்த தேசத்துல உண்டு. There are multitudes of people in the land who are entangled in false and erroneous teachings. இந்த கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட ஜனங்களை எல்லாம், உண்மையுள்ள ஜனங்களை எல்லாம் விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும். In these last days, the Lord should set free all such faithful people. அப்படிப்பட்ட எல்லாருடைய விடுதலைக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For the deliverance of such people, let's all praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த தேசத்துல கர்த்தர் ஒரு பெரிய ஆவிக்குரிய எழுப்புதலை தர வேண்டும். The Lord should send a great spiritual revival in that land. திரளான ஜனங்களுக்குள்ள எழுப்புதல் உண்டாகி அநேகர் இந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வர வேண்டும். There should be a great revival among the people of the land, and many should come into this experience. ஆசீர்வாதங்களுக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For the blessings of, let's all praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். Our God is a God who heareth our prayers. நாம் நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்ளுகிறதற்கு மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன். God who works more abundantly than we can ask or think. அப்படியே செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். He is going to do accordingly. Let's praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்பட வேண்டும், மகிமைப்படுத்தப்பட வேண்டும். The name of our God alone should be exalted and glorified. அதற்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For that, let's all praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் அருமையான நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மகிமையின் ராஜாவாக, நீதியின் ராஜாவாக, சகலவற்றையும் ஜெயித்தவராக, பூமியில் உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாக, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவராக நீர் எங்கள் மத்தியிலே எல்லா நிறைவோடு எழுந்தருளி வந்திருக்கிறபடினால் நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கூட்டத்தின் ஒவ்வொரு பகுதியிலேயும் உம்முடைய ராஜரீகம் எங்கள் மத்தியிலே விளங்க போகிறபடினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. Amen. Hallelujah. To begin our time of worship, we will sing Tamil hymn.
சூழும் நிலை அகமதில் கிருபையும் பெருகிடுதே இதமதில் பாடுகள் சூழும் நிலை அகமதில் கிருபையும் பெருகிடுதே சூழ்ந்திடும் கிருபையை உயர்த்திடவே அவர் ஆலயத்தில் என்றும் துதித்திடுவே சூழ்ந்திடும் கிருபையை உயர்த்திடவே அவர்
ஆண்டவரே சோத்ரம் 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 சோத்ரமை வாசனமாம் என் இயேசுவே, கிருபையை நீர் பொழிந்திடுவே. திருவாசனமாம் என் இயேசுவே, கிருபையை நீர் பொழிந்திடுவே. கிருபை அலகந்தனை பலப்படுத்தி, பரிமோசனத்தில் என்னை நிறுத்திடுவே. கிருபை அலகந்தனை பலப்படுத்தி,
வடிவின் மேன்மையும் ஸ்தானமுள்ளதா அசர்வ பூமியின் மகிழ்ச்சியுமான வடிவின் மேன்மையும் ஸ்தானமுள்ளதா வடதிசையில் உள்ள சீவரதம் மமகராஜனின் திவ்ய நகரமே வடதிசையில் உள்ள சீவரதம் மமகராஜனின் திவ்ய நகரமே ஆயந்த இன்னமே சீயோனின் வாசமே எங்கேடும் நேரம் என்று உள்ளம் பொங்குதே ஆயந்த இன்னமே சீயோனின் வாசமே எங்கேடும் நேரம் என்று உள்ளம் பொங்குதே இயேசுவோடு என்று சேர்வேனோ செழித்து நேசித்திடவே இயேசுவோடு என்று சேர்வேனோ செழித்து நேசித்திடவே ஆயன்ன ஆச்சரியம் சீயோனின் சந்ததி அற்பமாந்தரை அன்பே நான் தேடியே ஆயன்ன ஆச்சரியம் சீயோனின் சந்ததி அற்பமாந்தரை அன்பே நான் தேடியே செழிப்புடன் மகிழ் வளர்ந்துவே தேவகுமாரனை சாயலாய் மாற்றுவார் செழிப்புடன் மகிழ் வளர்ந்துவே தேவகுமாரனை சாயலாய் மாற்றுவார் ஆயந்த இன்பமே சீயோனின் வாசமே பெண்ணிடும் நேரம் என்று உள்ளம் பொங்குதே ஆயந்த இன்பமே சீயோனின் வாசமே பெண்ணிடும் நேரம் என்று உள்ளம் பொங்குதே இயேசுவோடு என்று சேர்வேனோ செழித்து நேசித்திடவே இயேசுவோடு என்று சேர்வேனோ செழித்து நேசித்திடவே ஆயன்ன ஆனந்தம் சீயோனின் பாதையில் இளையராயினும் இசை கெட்டிடாதே ஆயன்ன ஆனந்தம் சீயோனின் பாதையில் இளையராயினும் இசை கெட்டிடாதே சஞ்சலம் தவிர்க்கும் மகிழ்ச்சியே மகிழ்வுடன் நின்று தூய பாதை செல்ல சஞ்சலம் தவிர்க்கும் மகிழ்ச்சியே மகிழ்வுடன் நின்று தூய பாதை செல்ல ஆயன்ன இன்பமே சீயோனின் வாசமே எங்கேடும் நேரம் என்று உள்ளம் பொங்குதே ஆயன்ன இன்பமே சீயோனின் வாசமே எங்கேடும் நேரம் என்று உள்ளம் பொங்குதே இயேசுவோடு என்று சேர்வேனோ செழித்து நேசித்திடவே இயேசுவோடு என்று சேர்வேனோ செழித்து நேசித்திடவே ஆயன்ன அற்புதம் சீயோன் பிரகடத்தில் ஆவியானவரில் மறுரூபமாகும் ஆயன்ன அற்புதம் சீயோன் பிரகடத்தில் ஆவியானவரில் மறுரூபமாகும் சேனையின் கர்த்தர் ராஜ்யம் எடுத்தார் தேவ
சேவேனோ சேவித்து நேசித்திடவே என்ன அற்புதம் சீயோன் பிரகாரத்தில் ஆவியாத்மாவிலும் மறுரூபமாகும் என்ன அற்புதம் சீயோன் பிரகாரத்தில் ஆவியாத்மாவிலும் மறுரூபமாகும் சிறையின் கர்த்தராட்சியம் நிறுத்துகிறார் சிங்காசனம் சிறைத்து வாழுவார் சிறையின் கர்த்தராட்சியம் நிறுத்துகிறார் சிங்காசனம் சிறைத்து வாழுவார் ஆயனை இன்பமே சீயோனின் வாசமே எங்கேயும் நேரம் எந்த உள்ளம் பொங்குதே ஆயனை இன்பமே சீயோனின் வாசமே எங்கேயும் நேரம் எந்த உள்ளம் பொங்குதே இயேசுவோடு என்று சேவேனோ சேவித்து நேசித்திடவே இயேசுவோடு என்று சேவேனோ சேவித்து நேசித்திடவே ஆயன வாக்கியமே சீயோனின் சொந்தமே மலரினின்றுமே மகிழும் நின்றுமே ஆயன வாக்கியமே சீயோனின் சொந்தமே மலரினின்றுமே மகிழும் நின்றுமே கண்ணிக்கும் மாட்டு குட்டியாரும் வெண்குமார் உடன்பலன்களால் மீட்டெடுக்கப்பட்டோம் கண்ணிக்கும் மாட்டு குட்டியாரும் வெண்குமார் உடன்பலன்களால் மீட்டெடுக்கப்பட்டோம் ஆயனை இன்பமே சீயோனின் வாசமே எங்கேயும் நேரம் எந்த உள்ளம் பொங்குதே ஆயனை இன்பமே சீயோனின் வாசமே எங்கேயும் நேரம் எந்த உள்ளம் பொங்குதே இயேசுவோடு என்று சேவேனோ சேவித்து நேசித்திடவே இயேசுவோடு என்று சேவேனோ சேவித்து நேசித்திடவே ஆயனை இன்பமே சீயோனின் வாசமே எங்கேயும் நேரம் எந்த உள்ளம் பொங்குதே ஆயனை இன்பமே சீயோனின் வாசமே எங்கேயும் நேரம் எந்த உள்ளம் பொங்குதே இயேசுவோடு என்று சேவேனோ சேவித்து நேசித்திடவே இயேசுவோடு என்று சேவேனோ சேவித்து நேசித்திடவே ஆயனை இன்பமே சீயோனின் வாசமே எங்கேயும் நேரம் எந்த உள்ளம் பொங்குதே ஆயனை இன்பமே சீயோனின் வாசமே எங்கேயும் நேரம் எந்த உள்ளம் பொங்குதே இயேசுவோடு என்று சேவேனோ சேவித்து நேசித்திடவே 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 நிறுத்தி நோக்குவதினால் அசைக்கப்படுவதில்லை மனுஷனுக்கும் செய்வான் கர்த்தரின் முன்பாக நிறுத்தி நோக்குவதினால் அசைக்கப்படுவதில்லை மனுஷனுக்கும் செய்வான் வானத்தை கிழித்திறங்கி சத்துருவை முறியடித்து ராஜாதி ராஜ்யம் என் ஜெயமே
வானத்தை கிழித்திறங்கி சத்துருவை முறியடித்த ராஜாதிராஜ ஜெயம் என்ற ஜெயமே. 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 Hallelujah, hallelujah. Yes, He is the one who is strong and mighty, mighty in battle. ஆம், நம்முடைய தேவன் பராக்கிரமசாலியும் யுத்தத்தில் வீரனுமாக இருக்கிறார். If you believe that He is so great, அவர் மிகவும் பெரியவர் என்று நீ விசுவாசிப்பாய் என்றால், then you will have nothing to fear today. இன்றைக்கு நீ பயப்பட வேண்டிய காரியம் வேறு ஒன்றுமில்லை. But knowing that alone is not enough. ஆனால் அதை அறிந்து கொண்டால் மாத்திரம் போதாது. What does the word of God say you have to do? நீ செய்ய வேண்டியது என்னதென்று கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? You must allow the Lord who is strong and mighty, the King of glory, to enter into your life, into your heart. மகிமையின் ராஜா பராக்கிரமசாலியான நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்துக்குள் பிரவேசிக்க நாம் இடம் கொடுக்க வேண்டும். Then you can stand still and He will fight your battles. அப்படி என்றால் நீ அமர்ந்திருப்பாய், அவர் உன்னுடைய யுத்தங்களை எல்லாவற்றையும் செய்வார். So what do we have to do? ஆதலால் நாம் என்ன செய்ய வேண்டும்? The word of God says கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, we must lift up the gates. நாம் வாசல்களை உயர்த்த வேண்டும். Open the gates. வாசல்களை திறக்க வேண்டும். Gate speaks of praise. வாசல்கள் என்று சொல்வது துதியை காட்டுகிறது. Today we are going to exalt. To praise His name is to exalt His name. இன்றைக்கு அவருடைய நாமத்தை துதிக்க போகிறோம், அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். As you praise His name, அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது the King of glory will come in. மகிமையின் ராஜா நமக்குள் பிரவேசிப்பார். The Lord strong and mighty in battle will come in. பலத்ததும் மகா பராக்கிரமசாலியான நம்முடைய தேவன் நமக்குள் வருவார். He is coming in right அவர் now. இப்பொழுதே வருகிறார். Exalt His name. அவருடைய நாமத்தை உயர்த்துவாயாக. Praise Him, praise Him. அவரை துதிப்பாயாக. Praise Him, praise Him. துதிப்பாயாக, துதிப்பாயாக. Hallelujah. We praise You. Shadabalakadunabala. துதி செய்ய தொடங்கினார், கர்த்தருத்தும் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தருத்தும் செய்ய தொடங்குவார். அஸ்திவாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். அஸ்திவாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தருத்தும் செய்ய தொடங்குவார். 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 Hallelujah, Lord Jesus.
As you exalt the name of Jesus this morning, ஆம், இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோமாக. God has highly exalted him and given him a name above every name, that at the name of Jesus every knee should bow. தேவன் அவரை எல்லாவற்றை பார்க்கிலும் உயர்த்தி அவருடைய நாமத்திற்கு முன்பாக, இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக எல்லா முழங்காலும் முடங்க கடவுது என்று சொல்லி இருக்கிறார். Even all things under the earth, all the demons will bow down when you exalt the name of Jesus. ஆம், இந்த பூமிக்கு கீழான எல்லா சத்துருவின் வல்லமையும் இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக முழங்கால் படியிட்டுதான் ஆக வேண்டும். When you exalt the name of Jesus, நீ இயேசுவின் நாமத்தை உயர்த்தும்போது the demons under the earth will bow down. பூமிக்கு கீழாக இருக்கிறதான சத்துருக்கள் நிச்சயமாக முழங்கால் படியிடுவார்கள். All the devils will bow down. எல்லா பிசாசுகளும் முழங்கால் You படியிடுவார்கள். have the victory. நீ ஜெயம் கொள்வாய். Praise him. அவரை துதிப்பாயாக. Exalt his name. அவருடைய நாமத்தை உயர்த்துவாயாக. He is strong and mighty. The Lord strong and mighty. நம்முடைய தேவன் பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. As you praise God this morning, இந்த காலை வேளையில் நீ தேவனை துதிக்கும்போது தானே the Lord your Redeemer, he sets you free. உன்னுடைய மீட்பராகிய உன்னுடைய கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். Though the enemy says, I will not let you free, நான் உன்னை விடுவித்து விட மாட்டேன் என்று சத்துரு சொன்னாலும் கூட the word of God says, their Redeemer is strong. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உன் மீட்பர் பலத்தவர். He will set you free. அவர் உன்னை விடுவிப்பார். Believe his great name and praise him. அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவரை துதிப்பாயாக. Praise him. அவரை துதிப்பாயாக. யோர்தானை கடந்தோ அவர் பலத்தார், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுவே. என்றென்றுமாய் வாழ்வோம். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால். எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுவே. என்றென்றுமாய் வாழ்வோம். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால். எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுவே. என்றென்றுமாய் வாழ்வோம். 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 Yes, the Lord has truly given the victory to us through his name. ஆம், உண்மையாகவே அவருடைய நாமத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். Let us continue to look up at Jesus and believe that he is Lord. தொடர்ந்து நாம் அந்த இயேசுவை நோக்கி பார்த்து அவர் தேவன் என்று நாம் You விசுவாசிப்போமாக. need not fear anymore. நீ இனிமேல் பயப்பட வேண்டியதே இல்லை. Oh, for the Lord is strong and mighty, mighty in battle, and taking us from victory to victory till we see him face to face. Let's praise him. யுத்தத்தில் பராக்கிரமசாலியான நம்முடைய தேவன், அவரை நாம் முகாமுகமாய் சந்திக்கும் நாள் வரையும் அவர் நம்மை ஜெயத்தின் மேல் ஜெயத்திற்கு எடுத்து செல்ல வல்லவராய் இருக்கிறபடி நான் அவரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. We
Praise you, praise you, praise you. Hallelujah, hallelujah. Truly, yes, he is the one who is strong and he makes us strong. ஆம், உண்மையாகவே நம்முடைய தேவன் பலசாலியாக வீரனாக இருக்கிறார். நம்மையும் அவர் பலப்படுத்துகிறார். Oh yes, the Lord is making us strong through praises. துதிகள் மூலமாக கர்த்தர் நம்மை பலத்தவர்களாய் மாற்றுகிறார். Oh, and once again for making every demon to bow down before us and confess Jesus is Lord, shall we praise God. எல்லா பிசாசுகளும் நமக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட ஆண்டவர் செய்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah.